மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் ஓட்டல் ஒன்றில் இளம் பெண்ணை அவருடைய ஆண் நண்பர் சுட்டுக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புனேயின் மிம்ரி அருகே ஹிஞ்ச்வாடி என்ற இடத்தில் பிரபல தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியாற்றி வந்தவர் வந்தனா திவேதி. அவரும் அவருடைய ஆண் நண்பர் ரிஷப் நிகாம் என்பவரும் கடந்த சனிக்கிழமை அங்குள்ள ஹோட்டல் ஒன்றில் அறையெடுத்து தங்கியுள்ளனர். அவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஆத்திரமடைந்த ரிஷப் வந்தனாவை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுள்ளார். பின்னர் விடுதி அறையிலிருந்து ரிஷப் தப்பி ஓடிவிட்டார். விடுதி ஊழியர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து மும்பைக்கு தப்பியோடிய ரிஷப் நிகாமை கைது செய்துள்ளனர். பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவினை ஒட்டி நடைபெற்ற தெப்பத் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தெப்பத்தில் எழுந்தருளிய முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளினார். பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கோவை மேட்டுப்பாளையம் அருகே ரயில்வே கேட் திடீரென பழுதடைந்ததால் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேட்டுப்பாளையம் அருகே காரமடை வெள்ளியங்காடு சாலையில் ரயில்வே கேட் உள்ளது. கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி பயணிகள் ரயில் வந்ததால் நேற்று மாலை இந்த கேட் மூடப்பட்டு இருந்தது. ரயில் சென்றவுடன் கேட்டை திறக்க முற்பட்ட போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கேட் மூடிக்கொண்டது. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக கேட்டை திறக்க முடியவில்லை. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாக்கினர். பின்னர் கோவையிலிருந்து ரயில்வே பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு பழுது சரி செய்யப்பட்டது. பல்லடத்தில் தாக்குதலுக்கு உள்ளான தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் நேசப்பிரபுவிற்கு பிஜேபி துணை நிற்கும் என பிஜேபி தமிழக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் செய்தியாளரை சந்தித்து அண்ணாமலை நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை இதனை தெரிவித்தார். 2 கைகளையும் கண்டந்துண்டமாக வெட்டியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த மருத்துவமனையினுடைய டாக்டர்ஸ்னுடைய ஸ்கில் எக்ஸ்பர்ட்னால கிட்டத்தட்ட பழையபடி எல்லாத்தையும் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி இன்னைக்கு கிரிட்டிக்கல் ஐசியூவிலிருந்து இன்றைக்கி தான் நார்மல் ஐசியூக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கிறாரு. பேசுகிறாரு, நல்லா இருக்கிறாருங்க. அவருக்கு 2 விஷயம் சொன்னோம், நாங்கள் அனைவரும் ஆதரவாக இருக்கின்றோம். தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி வேண்டும் என காங்கிரஸ் கூட கேட்பதில்லை என மதுரையில் நடைபெற்ற நாடார் மகாஜன சங்க மாநாட்டில் பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். மதுரை நாகமலை புதுக்கோட்டை தனியார் கல்லூரியில் நாடார் மகாஜன சங்க 72வது மாநாட்டில் கலந்து கொண்டு பேசியபோது காமராஜர் இல்லை என்றால் பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் போல கல்வியில் தமிழகம் பின்தங்கி இருந்திருக்கும் என கூறினார். இந்திய அரசியலில் நிதிஷ்குமார் பச்சை சந்தர்ப்பவாதத்தின் அடையாளமாக இருப்பதாக மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் தபிமுன் அன்சாரி விமர்சித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகம் முழுவதும் செய்தியாளர்களுக்கான பாதுகாப்பை தமிழக அரசும் காவல்துறையும் உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அயோத்தி ராமர் கோவில் விவகாரத்தில் மக்கள் ஆன்மீக நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பிஜேபி அதை அரசியலாக பார்ப்பதாகவும் தமிமுன் அன்சாரி குற்றம் சாட்டினார். ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போல ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரே கூட்டணியில்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. அவருடைய நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப தேர்தல் வருகின்ற போது ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கிக் கொள்வதும் ஒரு புதிய கூட்டணியில் இடம்பெறுவதும் சகஜமான ஒன்று. ஆனால் இவரை போன்று பதவியை மட்டுமே மையமாக வைத்து தன்னுடைய இருப்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான சுயநல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளக்கூடிய போக்கை கூட்டணி தர்மம் என்று சொல்லிவிடக்கூடாது. இது ஒரு பச்சை சந்தர்ப்பவாதம், ஒரு ஜனநாயக அவமானம். இது போன்ற அரசியல்வாதிகளை நாட்டு மக்கள் புறக்கணிக்க வேண்டும், பலகீனப்படுத்த வேண்டும்.
திமுக ஆட்சியில் அனைத்து அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகள் முன்பும் கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி குற்றம் சாட்டியுள்ளார். திருத்தணியில் அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாள் இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய ப. வளர்மதி, திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனை அதிகமாக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் வெளியில் நடமாட அச்சப்படுவதாக தெரிவித்தார். மேலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்த பெரும்பாலான திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நம்ம தமிழ்நாட்டில் கஞ்சா செடி பயிர் வச்சிருக்கிறான். எப்படி வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாதா தமிழ்நாட்டு போலீஸ்க்கு? தமிழ்நாட்டு போலீஸ்க்கு கண்டுபிடிக்க தெரியாதா? ஸ்கூல்ல, காலேஜ்ல எங்க பார்த்தாலும் காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கிறான் கஞ்சா. ஒருத்த கொலை பண்றான், அவனை கூப்பிட்டு கேட்டா கஞ்சா போதையில கொலை பண்ணேன்றான், கஞ்சா குடிச்சு போதையில கொலை பண்ணேன்றான். எதை எடுத்தாலும் கஞ்சானா காரணம் அப்படின்னு கொலைகாரனை ஒத்துக்கிறான். அதை ஒதுக்கி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கட்டுமான பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு குறைக்க வேண்டும் என தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம் கோரிக்கை வைத்துள்ளது. பெரம்பலூரில் மாவட்ட கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கூட்டமைப்பின் மாநில தலைவரும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவருமான பொன்குமார் கலந்து கொண்டு நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜிஎஸ்டி எனும் கொடூரமான வரியை மத்திய அரசு உடனடியாக குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் செலுத்தக்கூடிய வரி பணங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற இந்திக்காரனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் இன்றைக்கு ஜிஎஸ்டியா இருக்கு. இது கொடூரமானது. இன்றைக்கு எதுக்கோ செலவு பண்றாங்க. ராமர் கோயிலுக்கு 1800 கோடி செலவு பண்ணியிருக்கு இந்த அரசாங்கம். ஆனால் அண்மையில தமிழ்நாட்டுடைய வடபகுதியும் தென்பகுதியும் இயற்கை சீற்றத்தால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. வெள்ளத்திலிருந்து மீண்டாலும் வாழ்க்கையிலிருந்து இன்னும் மீள முடியாம இருக்கிறாங்க. கரடியா இந்த அரசு கத்தி பார்த்தது. வேலூர் அருகே பாலாற்றில் 3 ஆதரவற்றோர் உடல்களை சமூக சேவகர் மணிமாறன் தனது சொந்த செலவில் நல்லடக்கம் செய்து நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் ஆதரவில்லாமல் இறந்த 3 முதியவர்களின் உடல்கள் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. இதை உரிய அனுமதி பெற்று திருவண்ணாமலையை சேர்ந்த சமூக சேவகர் மணிமாறன் தனது சொந்த செலவில் பாலாற்று மயானத்தில் நல்லடக்கம் செய்தார். மணிமாறனின் இந்த செயல் பலரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 22 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா சாலை ஓரங்கள் தோண பாதிக்கப்பட்டவங்க, மனநல பாதிக்கப்பட்டவங்க, ஆதரவற்ற முதியோர்கள் தொடர்ந்து நம்ம சேவை பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம். அதே போல சாலை ஓரம் ஆதரவற்ற நிலையில இறந்த உடலை இறைவன் தலைமையில நான் ஒரு வேலைக்காரனா கடந்த 22 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா 2275க்கும் மேற்பட்ட உடல்களை இறைவன் தலைமையில நம்ம நல்லடக்கம் பண்ணியிருக்கோம். தமிழகம் முழுவதும் மட்டும் இல்லாத இந்தியா முழுவதும், இப்ப வாரணாசி, பீகார், குஜராத், டெல்லி, இந்தியா மட்டும் இல்லாத இப்ப வெளிநாடு, மலேசியா, கனடா இந்த மாதிரி நல்லடக்க காரியங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் இறந்து 3 மாதம் 4 மாதம் ஆகுது. அவங்க உறவினர் யாரும் உரிமை போராத நிலையில, அவங்க உறவினர் யாரும் இல்லாத காரணத்தால அவங்க பேப்பர் ஒர்க்லாம் பண்ணி வேலூர் பாலாறு சுடுகாட்டில் நம்ம இந்த நல்லடக்க காரியங்கள் பண்றோம். அறிவோம் அறிவோம் அறிவோம். திருப்பூரில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட அறிவியல் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டது. திருப்பூரில் 50 வகை மூங்கில் தோட்டம், 20 அரிய வகை மரங்களின் குறுவனம், சிறுவர் பூங்கா, பட்டாம்பூச்சி பூங்கா, திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம், கடைகள், கழிப்பறை வளாகம், செயற்கை நீரூற்று ஆகியவற்றுடன் இந்த பூங்கா சுமார் 12 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு மர வகைகள் குறித்து தெரிந்து கொள்ளும் வகையில் QR கோடுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இங்கு 1 கிலோமீட்டர் நீளமுள்ள நடைபயிற்சி தலமும் 200 பேர் அமர வசதியுடன் கொண்ட கலையரங்கமும், சிறுவர்கள் பூங்காவும், பட்டாம்பூச்சி பூங்காவும், தாமரை குளமும், இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி செய்ய திறந்தவெளி ஜிம்மும், அனைத்து வசதிகளுடன் கொண்ட பூங்கா பெரியவர்கள், குழந்தைகள், பொதுமக்கள் என அனைவரும் காலையிலிருந்து மகிழ்ச்சியுடன் பயன்படுத்தி கொள்வது
உள்ளபடியே கடந்த 4 வருட உழைப்பில் 4 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்திய பணி மக்கள் மகிழ்வுடன் கொண்டாட இங்கு 50 வகையான மூங்கில், அழியும் நிலையில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அழியும் நிலையில் உள்ள 30 அரிய வகை மரங்களின் தொகுப்புடன் மிக அற்புதமாக இந்த பூங்கா அமைந்துள்ளது. நெல்லை பாளையங்கோட்டையில் அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் மாணவ மாணவிகள் கல்வி அபிவிருத்தி பெறுவதற்காக ஸ்ரீவித்யா சரஸ்வதி ஹோமம் நடைபெற்றது. கோயில் கொடிமர மண்டபத்தில் உற்சவர் ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் பெயர் நட்சத்திரம் கூறி சங்கல்பம் செய்யப்பட்டது. மேலும் ஹோமம் நடைபெறும் போது மாணவ மாணவிகள் ஹயக்ரீவர் சரஸ்வதி சோஸ்திரங்கள் பாடி பிரார்த்தனை செய்தனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பூஜிக்கப்பட்ட பேனா, நெல்லிக்கனி வழங்கப்பட்டது. தென்கொரியாவை அச்சுறுத்தும் விதமாக மீண்டும் வடகொரியா ஏவுகணை சோதனை மேற்கொண்டது. கொரிய தீபகற்ப நாடுகளான வடகொரியா, தென்கொரியா இடையே மோதல் போக்கு தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் வடகொரியா கடற்படையை சேர்ந்த போர்க்கப்பல்கள் கொரிய நாடுகளுக்கு கிழக்கே உள்ள கடற்படை பகுதியில் கண்காணிப்பு பணி மேற்கொண்டு வந்தன. அப்போது திடீரென அந்த கப்பல்களில் இருந்து வானத்தை தாக்கும் நவீன ரக ஏவுகணைகள் சோதித்து பார்க்கப்பட்டன. இந்த சோதனை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. வடகொரியாவின் இந்த சோதனைக்கு இதற்கு தென்கொரியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் தாக்குதலுடன் ஐநாவுக்கு தொடர்பு இருப்பதாக இஸ்ரேல் பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே ஆன போர் தொடங்கியது முதல் இதுவரை ஐநா பணியாளர்கள் 152 பேர் உயிரிழந்து உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பு நடத்திய தாக்குதலில் ஐநா பணியாளர்களுக்கு தொடர்பு இருப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. இதில் ஐநா பணியாளர்கள் 12 பேரின் விவரங்களை இஸ்ரேல் பகிர்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 12 பணியாளர்களில் 9 பணியாளர்களை பணி நீக்கம் செய்து ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் அறிவித்துள்ளார். இவர்களில் ஒரு பணியாளர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார். மற்ற 2 பேரின் அடையாளங்கள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. மேலும் இந்த கடுமையான குற்றச்சாட்டுகளின் மீது விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குட்டரஸ் உறுதி கூறியுள்ளார். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் கைப்பந்தில் ஹரியானாவை வீழ்த்தி தமிழகம் தங்கம் வென்றது. 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் சென்னை, கோவை, திருச்சி, மதுரை ஆகிய நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று நடந்த கைப்பந்து போட்டியில் ஆண்கள் பிரிவில் தமிழக அணி 25-20, 25-23, 22-25, 25-15 என்ற செட் கணக்கில் ஹரியானாவை வீழ்த்தி தங்க பதக்கத்தை கைப்பற்றியது. கேலோ இந்தியா விளையாட்டு வரலாற்றில் கைப்பந்தில் தமிழ்நாடு தங்கப்பதக்கம் வெல்வது இது 4வது முறையாகும். தஞ்சாவூரில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் அன்னை சத்யா விளையாட்டு அரங்கில் வசி சிட்டோ ரியூ கராத்தே கழகம் சார்பில் மாநில அளவிலான திறந்தவெளி கராத்தே போட்டி நடைபெற்றது. இப்போட்டியினை தஞ்சை மாநகராட்சி மேயர் ராமநாதன் தொடங்கி வைத்தார். கட்டா, சண்டை மற்றும் தனித்திறன் போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தங்கள் அசாத்தியமான திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. போட்டியை சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.